மார்கழி ஸ்பெஷல். திருமாலை தனது கணவனாக மனதில் எண்ணிக்கொண்டு அவரையே நினைத்து உருகியவர் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் பெருமாளுக்காக தொடுத்த மலர் மாலைகளை எல்லாம் தானும் அணிந்து அழகு பார்த்து சூடிக் கொடுத்த சுடற்கொடியாக மாறியவர். உலகை ஆளும் கண்ணனே தனக்கு கணவனாக வரவேண்டும் என்பதற்காக அவர் மேற்கொண்ட நோன்பே பாவை நோன்பு. இந்த நோன்பை கடைபிடிப்பதற்காக அதிகாலையில் துயில் களைந்து எழுந்த ஆண்டாள் தனது தோழியரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு நீராடச் சென்றாள். தன்னை கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் பெருமாள் அமர்ந்த கோவிலை கண்ணனின் வீடாகவும் எண்ணிக்கொண்டு தினமும் அங்கு சென்று வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டவர். கண்ணனை அன்றி மற்ற மானிடரை கணவனாக ஏற்க மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்ட ஆண்டாள் கிருஷ்ணன் அவதாரத்தின் போது கிருஷ்ணரை அடைய கோபியர்கள் மேற்கொண்ட பாவை நோன்பை மார்கழி மாதத்தில் தானும் மேற்கொண்டார். திரு என்றால் மரியாதைக்குரிய என்னும் பொருள்படும். பாவை என்றால் பெண். மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய பெண் தெய்வமான ஆண்டாள் பாடிய பாமாலை என்பதால் அது திருப்பாவை என்றும், பாவை நோன்பை குறித்த பாடல் என்பதாலும் திருப்பாவை என்று பெயர் பெற்றது. திருப்பாவையின் முதல் பாடலானது திருப்பாவையின் தொகுப்பு பாடப்பட்டதற்கான நோக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் சுருக்கமாக அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து வரும் 2 முதல் 5 வரியான பாடல்கள் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீமன் நாராயணரை பற்றிய சிறப்பை எடுத்து கூறியது. 6 முதல் 15 வரையான துதிப்பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பாக தோழியர்களை கற்பனை செய்து கொண்டு அவர்களை எழுப்பி நீராடிவிட்டு கோவிலுக்கு செல்வதை சொல்கிறது. இறுதியாக வரும் 15 பாடல்களும் உன்னையே கணவனாக எண்ணிக்கொண்டுள்ள என்னை ஏற்றுக்கொள்ளும்படி வெண்ணெய் உண்டவனை நினைத்து உருகி பாடியிருப்பதை பார்த்தால் ஆண்டாளின் மனநிலை அனைவருக்கும் புரியும். அவசர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை போன்றவர்களுக்கு ஆண்டாள் காட்டிய உயர்ந்த வழி சரணாகதி, அதாவது இறைவனை சரணடைவது. இதைவிட சிறந்த மார்க்கம் உலகில் வேறில்லை என்று திருப்பாவையின் 30 பாசுரங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சுவாமி தேசிகன் கோதா ஸ்துதியில் ஆண்டாளை விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக விசேஷமாக போற்றுகிறார். விஷ்ணு சித்தரின் மகளான ஆண்டாள் என்னுடைய மனதில் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இதன் பொருள். ஆண்டாள் மார்கழி நோன்பை நோற்று கண்ணனை அடைந்தாள். மார்கழியை மார்கஸ்ரீஷம் என்று குறிப்பிடுவர். தலை சிறந்த வழி என்பது இதன் பொருள். கடவுளை அடைவதற்குரிய வழிகளில் ஆண்டாள் காட்டிய பாவை நோன்பு மிகவும் சிறந்தது. திருமாலின் திருவடியில் பூக்களை இட்டு அர்ச்சிக்க வேண்டும். ஆத்மாவை அவன் திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டும். வாய் அவனுடைய திருநாமத்தை உரக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3 வழிகளையும் பின்பற்றி உயிர்கள் மோட்சகதி பெற வேண்டும் என்பதே கோதை காட்டிய நெறிமுறை. கோதை என்பதற்கு நல்ல வாக்கு அருள்பவள் என்பது பொருள். அவளுடைய திவ்யமான திருவடிகளை எப்போதும் மனதில் சிந்திப்பவர்க்கு நல்வாக்கை கொடுத்து அருள்வாள். மங்களமான சுப சொற்களை நாவாள் பேச அனுகிரகம் செய்வாள். கோதை திருமாலை மணக்கும் பேறு பெற்றவள். 2 மாலைகளை கட்டி தினமும் திருமாலுக்கு சூட்டினாள். ஒன்று பூமாலை, மற்றொன்று பாமாலை. பூமாலையை சூடியும் பாமாலையை பாடியும் அவன் திருவடிகளில் சமர்ப்பித்தாள். அதனால் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்னும் பெயர் பெற்றாள். கண்ணனிடம் தன் காதலை வெளிப்படுத்த ஆண்டாள் பூக்களை தூதாக அனுப்பினாள். என்னுடைய ஆசையை எம்பெருமானிடம் தெரிவித்து அவன் அருளை எனக்கு பெற்று தாருங்கள் என்று சொல்லி அனுப்பினாள். இதன் மூலம் ஆண்டாள் கண்ணனையும் ஆண்டாள், நம்மையும் ஆள்கிறாள். என்னே அவள் கருணை! ஒவ்வொரு ஆண்டும் 1 மாதம் முழுவதையும் இறை சிந்தனைக்காக ஒதுக்கி பிறவிக்கடலிலிருந்து நம்மையெல்லாம் மீட்க வழிவகுத்த பெருமை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையே சேரும். பூமியில் நம்மை பிறக்க வைத்து நம்மை அன்போடு அரவணைத்து காக்கும் அன்னை பூமியின் அவதாரமல்லவோ அவள். ஆசையினால் வரும் துன்பங்களை அறிந்தும் அதை உணராது ஆசை வயப்பட்டு பூஜைகள் செய்யும் மனிதர்கள். நம்மை ஆட்டுவிக்கும் ஆடல் வல்லானையும் நம்முள் ஆன்ம ஒளியாய் உறைந்து
நிறைந்து நம்மை காக்கும் ஆன்ம ராமனையும் ஆலயம் சென்று அவன் வடிவை வணங்கி இவ்வுலகிலேயே இன்பம் அடைந்து அந்த நினைவிலேயே வாழ்ந்து முடிவில் நிலையான அவன் பதத்தை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கும் அந்த அன்பு தெய்வத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? வருத்தம் போக்கும் வழி கிடைத்த பின் விழிகளை அகல விரித்து கொண்டு அந்த வழியில் சென்று நல்ல கதியை அடைய நாம் முயலாவிட்டால் நாம் அரிதற்கரிய அரியன் திருவடிகளை சிந்திக்காது போனால் நமக்கு தான் இழப்பு. இதோ மார்கழி 30 ஒரே சொற்பதமாக 30 பாசுரத்திலிருந்து பொற்பதமாக 30 வரிகளில் கண்ணனுக்கு சாற்றுமறை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாற்றத்துழாய் முடி நாராயணன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றறிக்க வல்லானை தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா செந்தாமரை கையால் சீரார் வளையொளிப்ப மெத்தென்ற பஞ்சயத்தின் மேலேறி வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் செங்கண் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே நாடு புகழும் பரிசினால் நன்றாக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலாள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.